உள்ள விடாத கேமராவை ஃபோன் உள்ள வைப்பா கொஞ்சம் தூக்குப்பா கை கொஞ்சம் பாருங்க உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படியும் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளை பார்வையிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகள் பார்வையாளர்கள் சந்திப்பை மேம்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கூடிய வசதிகளை எல்லாம் செய்து தர வேண்டும் என்று உத்தரவிட்டதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய புழல் சிறைச்சாலையிலே இன்றைக்கு மேம்படுத்தப்பட்ட வசதிகளை சிறைவாசிகள் பார்வையாளர் சந்திப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு சிறைவாசிக்கு அரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 13 ஷிஃப்ட்டுகள் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 56 சிறைவாசிகள் தங்களுடைய பார்வையாளர்களோடு சந்திக்க முடியும். ஏறக்குறைய 728 பேருக்கு ஒரு நாளைக்கு பார்ப்பதற்கான வசதி உண்டு. வாரத்திலே ஒரு சிறைவாசி தன்னுடைய வேண்டியவர்கள், நண்பர்கள், குடும்பத்தாரை 2 முறை சந்திக்க முடியும். இந்த ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா 2 முறை என்பது அவர்களுக்கு போதுமானதாக நிச்சயமாக அமைந்திருக்கிறது. அரை மணி நேரம் அவர்கள் தங்கு தடையின்றி தங்களை பார்க்க வந்திருக்கிறவர்களோடு மிகவும் ஃப்ரீயாக பேசக்கூடிய வசதியை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின்படி நம்முடைய சிறைத்துறை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் நேரவே பார்த்திருப்பீர்கள். இந்த மாதிரியானது வெளிநாடுகளிலே கூட இந்த அளவுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தந்திருக்கின்ற என்றால் நிச்சயமாக எங்களை பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியும் கிடையாது. அதே போல் வழக்கறிஞர்கள் சந்திப்பு, வழக்கறிஞர்கள் எப்போதுமே 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் சனிக்கிழமைகளிலும் சந்திக்க அனுமதிக்கப்பட்டார்கள். தற்பொழுது காலை 11 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை சந்திக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒரு நேரத்தில் 50 பேர் சந்திக்க முடியும். 50 வழக்கறிஞர்கள் தங்களுடைய கட்சிக்காரர்களை, அது ரிமாண்டட் பிரிசனராக இருந்தாலும் அல்லது கன்விக்ட் பிரிசனராக இருந்தாலும் அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கின்றோம். இன்றைக்கு அவர்களும் அவர்களோடு மிகவும் சுலபமாக கலந்துரையாடுவதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்டர்காம் வசதி அங்கே வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்காக நேருக்கு நேர் அந்த வழக்கறிஞரும் அந்த ரிமாண்டட் பிரிசனர் அல்லது கன்விக்ட் பிரிசனர் அவர் நேரடியாக இந்த சிறைவாசி தன்னுடைய வழக்கறிஞரோடு பேசுவதற்கான வாய்ப்பை இன்றைக்கு மிக தெளிவாக உருவாக்கி தந்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் முதல் நாளே புக் பண்ணால் போதும். இங்கே வந்து நேரம் ஒதுக்கி தரப்படும். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னால் உங்களுக்கு 10:30 மணி ஷிஃப்ட் என்று சொன்னால் 9:30 9:45 வந்தால் போதும்.
யாரும் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் தகுந்த வசதிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருப்பு அறைகளும் மிக பிரமாதமாக இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே தமிழக சிறைத்துறை வரலாற்றிலே ஒரு புதிய மைல்கல்லை மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே இன்றைக்கு சிறைத்துறை மகத்தான சாதனையாக இதை செய்திருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிறைவாசிகளுக்கு கடந்த ஆண்டிலிருந்து தரமான உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த உணவில் எந்த சிறைவாசியும் குறை சொல்லவில்லை, குற்றம் சொல்லவில்லை. நீங்கள் வேண்டுமென்றாலும் பார்வையாளராக மனு போட்டு போய் பார்க்கலாம். சிறையிலே இருந்து தரப்படுகிற உணவுகள் நல்ல தரமான உணவுகளாக இன்றைக்கு சிறைவாசிக்கு தரப்படுகிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வசதிகளும் உருவாக்கப்பட்டிருக்க உங்கள் கண்ணு முன்னால் கூட்டி போய் காமிச்சிருக்கேன். இதில் ஒளிவு மறைவே கிடையாது. ஏன் கூட நீங்கள் சிறைவாசிகளுடைய பார்வையாளர் இடத்துக்கு வந்தீங்க, சிறைவாசிகளும் பார்வையாளர்களும் சந்திக்கின்ற இடத்துக்கு வந்தீர்கள், வழக்கறிஞர்களும் சிறைவாசிகளும் சந்திக்கின்ற இடத்துக்கு வந்தீர்கள். எல்லா இடத்திலும் கழிப்படை வசதிகள், குடிநீர் வசதிகள் எல்லாம் மிக அழகாக தரமாக செய்யப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் சோதித்துக்கொள்ள இன்னொரு ரவுண்டு வேணால் போயிட்டு வாங்க. சரி, அந்த தண்டனை கைதிகள் வேறு தொழில்கள் செய்ய விருப்பம் தெரிவித்தார்களே, ஆனால் அந்த தொழில்களுக்கு அவர்களை பயிற்றுவிக்க தயாராக இருக்கிறோம். இந்த இன்டர்காம் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். அது எதை வேண்டாலும் கையில் எடுத்துகிட்டு போய் வேணாலும் சோதனை பண்ணி பார்த்துக்கங்க. அந்த இன்டர்காமில் எதையுமே ஒட்டு கேட்க முடியாது, செய்யவும் முடியாது. வேண்டாம், உங்களுக்கு பரிசோதனைக்கு வேண்டும் என்று கேட்டால் 2 இன்டர்காமை நான் தர சொல்கிறேன். நீங்கள் சோதனை பார்த்து விட்டு சொல்லலாம். ஏற்கனவே இருந்தது, இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டது. சார், இந்த இன்டர்காம்ல சிலர் காவல்துறை ஒத்தி கேட்குது அப்படின்ற மாதிரி ஒரு இந்த இன்டர்காம் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். அது எதை வேண்டாலும் கையில் எடுத்துகிட்டு போய் வேணாலும் சோதனை பண்ணி பார்த்துக்கங்க. அந்த இன்டர்காமில் எதையுமே ஒட்டு கேட்க முடியாது, செய்யவும் முடியாது. வேண்டாம், உங்களுக்கு பரிசோதனைக்கு வேண்டும் என்று கேட்டால் 2 இன்டர்காமை நான் தர சொல்கிறேன். நீங்கள் சோதனை பார்த்து விட்டு சொல்லலாம். இருக்கிறதே ஒரு கஷ்டம், அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. யார் சிறைக்குள்ளே வந்து விட்டாலே அங்கே சுதந்திரம் போய்விடும். அது சிறைக்குள்ளே இருப்பதே கஷ்டம். அவர் எந்த விதமான தனி வசதியும் கேட்கவில்லை, தனிப்பட்ட கோரிக்கைகளும் வைக்கவில்லை, தனிப்பட்ட உணவும் கேட்கவில்லை. சிறையிலே கொடுக்கப்படுகிற உணவைத்தான் வாங்கி கொண்டார். மேலும் பன்னு, பிரெட்டு, பழம் இவற்றை சாப்பிட்டு கொண்டு அப்படித்தான் காலத்தை கழித்தாரே தவிர தனி அறை இவற்றையெல்லாம் கேட்டு வாங்கி எதுவுமே அவர் சுகமாக இங்கே இருக்கவில்லை. சாதாரண சிறைவாசியை போலத்தான் இருந்தார். அவர் காலத்திலே சிறையில் இருந்தவர்கள் யாரை வேண்டுமானும் கேட்டு பாருங்கள் சொல்லுவார்.